நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு யூக்கலிப்டஸ் மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூக்கலிப்டஸ் மரம். இந்த யூக்கலிப்டஸ் மரம் அதிகமான உயரத்துக்கு நேராக வளரக்கூடியது. இந்த யூக்கலிப்டஸ் மரம் 100 வயசுக்கு மேலே கூட வளரக்கூடியது. 100 அடி 150 அடி உயரத்துக்கும் வளரக்கூடியது இந்த யூக்கலிப்டஸ் மரம். இந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் மலைப்பகுதிகளில் இயற்கை காடுகளை அழித்து இந்த யூக்கலிப்டஸ் மரத்தை வச்சாங்க. அந்த யூக்கலிப்டஸ் மரத்திலிருந்து காகிதங்கள் செய்கிறதுக்கும் துணிகள் செய்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கணுன்றக்காண்டி இந்த யூக்கலிப்டஸ் மரத்தை வளர்த்தாங்க. இந்த யூக்கலிப்டஸ் மரம் அதிக தண்ணி உள்ள இடங்களில் தான் இருக்கும். அதனால தான் மலைப்பாங்கான இடங்கள்ல அதிகம் வச்சாங்க. சமவெளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்கிற இடத்த சுற்றி ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு மற்ற செடிகள் எதுவும் வளராத அளவுக்கு தண்ணிகள்லாம் நிறைய உறிஞ்சிக்கிறோம் இந்த யூக்கலிப்டஸ் மரம். அதே மாதிரி மலைப்பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்கிற இடத்த சுற்றி அடர்ந்த செடிகள், புதர்கள், மரங்கள் எதுவும் இருக்காது. வெட்டை வெளியாக தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வனவிலங்குகள் இதுக்கு பக்கத்தில் தங்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடர்த்தி இல்லாதனால. அதே மாதிரி குருவிகள், பறவைகள் அதிகம் பார்க்க முடியாது இந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்கிற இடத்துல. இப்படிப்பட்ட யூக்கலிப்டஸ் மரத்தில் ஒரு சில நன்மைகளும் இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். நண்பர்களே, இந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட இலையிலிருந்து யூக்கலிப்டஸ் தைலம்ன்ற தயாரிக்கிறாங்க. அதை நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்க, தலைவலி தைலம்னு சொல்லி நம்ம இடத்துல எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. இந்த யூக்கலிப்டஸ் தைலத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. தலைவலி, உடல் வலி, தொண்டை வலி எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. சளி, இருமலையும் போக்கக்கூடியது, தலை பாரத்தை போக்கக்கூடியது. இந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட இலைகளை குறைந்த அளவில் உபயோகப்படுத்துறதுனால நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி அதிகமாக உபயோகப்படுத்தினா தீமைகள் ஏற்படும். இந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட இலைகள் ஒரு 5 இலைகள் எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதோட கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்ததும் இந்த 5 யூக்கலிப்டஸ் இலையை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அதை கொதிக்க விட்டு உடனே இறக்கிடணும். அதிக அளவில் இதை கொதிக்க விட்டிங்கன்னா அந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட இலையில் சிரியான்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது தொண்டையிலையும் நாக்கிலையோ வயிற்றுலையும் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும். அதனால் கொதிக்கிற நீரில் ஒரு 5 இலையை மட்டும் விட்டு 4லேருந்து 5 இலையை விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரனால சளி, இருமல் வெளியேறும். நுரையீரலில் தங்கியுள்ள சளி எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடியது, காய்ச்சலை போக்கக்கூடியது, இது பேதியை நிறுத்தக்கூடியது, கழிச்சல் இது நிறுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஈரலை பலப்படுத்தக்கூடியது இந்த தீநீர், மலச்சிக்கலை போக்கக்கூடியது, உடல் வலியை போக்கக்கூடியது இந்த தீநீர், நுரையீரலில் உள்ள தங்கியுள்ள சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடியது இந்த தீநீர். இதை அதிக இலைகள் போடக்கூடாது, அதே மாதிரி அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த இலை தீநீரை குடிக்கிறதுனால உடலில் உள்ள நுண்கிருமிகளை அழித்து வெளியேற்றக்கூடியது, பூஞ்சல் காளான்களை ஒழிக்கக்கூடியது. நண்பர்களே, யூக்கலிப்டஸ் ஆயில் தயார் பண்ணுறதுக்கு இந்த யூக்கலிப்டஸோட மரத்தோட இலைகளை சேகரித்து அதோட தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணும்போது ஸ்டீம் தனியாக, அந்த எண்ணெய் தனியாக வெளியேறும். அந்த எண்ணெயை மார்க்கெட்டில் விற்பாங்க. அந்த எண்ணெய் உடல் வலியிலிருந்து
தலைவலி, உடல் வலி, தலைவலி, எங்கள் ஜாயிண்டில் எந்த பெயின் இருந்தாலும் அந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட இலைகளை அந்த தைலத்தை உபயோகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் தலை நீரேற்றம், சைனசிட்டிஸ் இருக்கிறப்ப ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிறையா சூடு பண்ணி அது நல்லா கொதித்ததும் அதில் ஒரு மூடி அளவுக்கு இந்த யூக்கலிப்டஸ் தைலத்தை அதை விட்டு அந்த தண்ணியோட ஆவி பிடிக்கிறனால நீரேற்றம் சரியாகும். உடலில் உள்ள நல்ல வேர்வைகள் வெளியேறி காய்ச்சலை சரி செய்யக்கூடியது இது. அது மட்டும் இல்லாமல் சளி, இருமலை சரி செய்யக்கூடியது. இந்த யூக்கலிப்டஸோட ஆயில் கிடைக்கலாட்டினா இந்த யூக்கலிப்டஸோட இலைகள் அதிக அளவில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை இந்த கொதிக்கிற நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2-3 தடவை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2-3 தடவை ஆவி பிடிக்கிறனால, ஒரு கம்பளி நல்லா பொத்திக்கிட்டு ஆவி பிடிக்கிறனால வேர்வை நல்லா வெளியேறும், சளி, இருமலை சரி செய்யும், தலைநீரேற்றம் சரியாகும், மூக்கு அடைப்பை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, நிறைய பேருக்கு பேன் தொல்லை அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு உடலில் ஒட்டுண்ணி மாதிரி சிலை பேன் சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு இடத்துல ஒட்டியிருக்கும். அது எடுக்க முடியாது ஈஸியாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூக்கலிப்டஸோட இலைகளை கொஞ்சம் எடுத்து அதோட நீரிட்டு காய்ச்சி நன்றாக காய்ச்சி ஒரு டிகாஷன் மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு, ஸ்ட்ராங் டிகாஷன் தயார் பண்ணி எந்த இடத்துல அந்த சீலை பேன்கள் ஒட்டுண்ணிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இதை தடவி வச்சிருக்கனாலையும், அது மட்டும் இல்லாமல் தலையில் பேன் உள்ள இடங்களில் ஸ்கால்ப்ஸில் நல்லா தடவி வைக்கிறனால, முடியில் தடவி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்கிறனால அந்த ஒட்டுண்ணிகள் பேன் வெளியேறும். இதே டிகாஷனோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு உடம்பு முழுசும் பூசி கொஞ்ச நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால இது உடல் வலியை சரி செய்யக்கூடியது. உடலில் தேவையில்லாத ஒட்டுண்ணிகள், சீலை பேன்கள் எதுவும் வராமல் தடுக்கக்கூடியது. நண்பர்களே, யூக்கலிப்டஸ் மரம் ஒரு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்னு சொல்லுவாங்க. அது யூக்கலிப்டஸ் மரம் இருக்கிற இடத்துல அந்த இலைகளை வச்சுருக்க இடத்துல கொசு வராது. இது ஒரு கொசு வரட்டியாக செயல்படுது. நண்பர்களே, யூக்கலிப்டஸ் மரத்தோட இலைகளை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் எலுமிச்சம் பழச்சாறு, விளக்கெண்ணெய் இட்டு சிறு தீயில காய்ச்சி ஒரு தைலம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த தைலத்தை மூட்டு வலி, அடிபட்ட வீக்கம் இப்படிப்பட்ட இடங்களில் தடவிட்டு வரனால மூட்டு வலி சரியாகும். அடிபட்ட வீக்கங்களை இது கரைக்கக்கூடியது.